இன்று பிறந்த நாளை கொண்டாடும் புனித பேது அன்பியத்தை சார்ந்த எரிக், புனித விட்டரசி அன்பியத்தை சார்ந்த ஆண்டோஸ் ஜெனிசா மற்றும் திருமண நாளை கொண்டாடும் புனித குழந்தை தெரசா அன்பியத்தை சார்ந்த திரு மரியன் ஜெபராஜ் புனித ஜெனிபர் அவர்களை இறைவன் இறைவமாக ஆசீர்வதிக்க இப்பணியை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்று பிறந்த நாள் காணும் திருமதி வசந்தகுமாரி நல்ல உடல் நலங்களுடன் நீடிய ஆயுளுடன் இறைவனின் நல்லாசியுடன் வாழவும் செய்து வரும் பணிகள் சிறக்கவும் இப்பணியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். திரு எஸ் விக்சன், மைக்கேல் நிர்மலா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள்வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பணியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். திரு பாஸ்கர், திருமதி ரோஸ்லின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் ஞானமான கல்விக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மன்றாடுகிறார்கள். திரு ஜார்ஜ் குடும்பத்திற்கு இறைவன் புனித யூதா நதியின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நீதிமன்ற வழக்கில் வெற்றி கிடைத்ததற்கு புனிதரின் வழியாக கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்பணியை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறார்கள். திரு ஜி விக்சன், ஜோஸ்லின் இவர்களின் குடும்ப நலத்திற்காகவும் குடும்பத்தில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் நிலவவும் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தில் இருக்கவும் கடவுளுக்கு இது நன்றி பலியாக செலுத்துகிறார்கள். இத்திருப்பலி கருத்துக்களோடு இணைந்து நமது குடும்ப கருத்துக்களையும் இறைவன் பாதம் சேர்ப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மனிதர்களுக்கு உண்டான பாக்கியத்தின் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாப்பு நாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறது. இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்டு கொடியை காண்போர் அனைவரும் உடைய திருமகனின் அன்பு அப்போஸ்தலரும் எங்கள் பாதுகாவலர் இதா கதையை நினைவு கொண்டு அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. ஆண்டவராய் இயேசு வழியாக மன்றாடுகிறோம். அன்புடையவர்களே, எல்லோரும் கொடிமரத்திற்கு முன்பாக செல்வோம். தயவு செய்து எல்லோரும் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து கூட்டமாக இல்லாமல் தனித்தனியாக அந்த இடைவெளியை கடைபிடித்து இருக்குமாறு உடையவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
கைதியாயிருக்கும் நான் உங்களை எண்ணி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவுக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனதாண்மையோடும் அணிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் ஆண்டுடன் காட்டி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளும் முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பதை போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் உள்ள நம்பிக்கையின் ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளுக்கும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லாருக்குமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரை கண்டுள்ளவர். பெரும்பாலும் நீங்கள் பாட வேண்டிய பாடல்கள் ஆண்டவர் ஒரு உண்மை சொல்லாத தெரிந்திருந்த மக்கள் பேரை பெற்று Oh
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினார் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் அவருடைய இறக்கத்தினால் அவருடைய நன்மையால் மட்டுமே இன்று இந்த நாளாக திருப்பதியை கொடுக்க வாய்ப்பு முடிகிறோம். அவருடைய இறக்கத்திற்கு செயல்களுக்கும் பராமரிப்புகளுக்கும் அவர் வழங்கி வருகின்ற கல்விக்கும் என்றும் நாம் நன்றி பெறுவதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாழ்நாளர் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். கடந்த திருநாளுக்கு நாள்வரை அவருடைய வழிபாடு மூலமாக நம் குடும்பங்களில் ஒற்றுமையும் அமைதியும் மற்றும் பல சுப காரியங்களும் இக்கட்டான சூழலில் சிந்தனைகளும் அவர்கள் தங்கக்கூடிய மனநலனை விசுவாசத்தை தருவதற்காக ஆண்டவரை அன்புகளே, இன்று நமக்கு உடனாக கொடுக்கப்பட்டுள்ள தருப்பொருள் அழைத்த வாழ்வில் இடையோடு. நாள் முழுவதும் இடையோடான தமிழர் ஆய்வுகள் பிரகடனத்தை நாம் இருந்திருக்கின்றோம். சூழல் காரணமாக பலதப்பட்ட நிகழ்வுகள்லாம் மக்கள் யாரும் போயிடுச்சு. ஆகவே இந்த கருத்தை பயன்படுகிறே உங்களுக்கு வழங்குகிறதோடு இந்த 10 நாட்களும் இறைவனை வழக்கமாக நமது சிந்தனைகள் ஜெயிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம் நாம் வாசிக்க பேசிய 4 அதில் உள்ள முதல் வசனத்தின் 2வது பகுதி, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். கொடுக்கப்பட்ட கருத்து அழைத்தல் வாழுங்கள். அதுவே அழைப்பு கடவுளுக்கு உத்தேசிக்க அழைக்கப்பட்டது. எல்லாரும் பொதுவான அழைப்பு மனிதன் என்ற கிறிஸ்தவர் என்ற திருமணத்திலோ என்ற நிலையில் உருவெடுப்பவர்கள் என்ற அவர்கள் 4 வகையான மக்கள் அந்த ஒரே வாய்ப்பிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை அதை வாழ்ந்தாலே மறைவதை நம் வழியாக நடந்தாலும் மறைவழியாக குறிப்பாக மனித குலம் அனைத்துமே அடிப்படையான அழைப்பை என்பதை நாம் அறிய வேண்டும். சின்ன இடைவெளியாக பரவல் மனிதர்களுக்காக படைத்தார். மனிதனாக என்ற நிலையில் நாம் எல்லோருக்கும் என்ன அழைப்பு? அடுத்து திருக்குறளுக்கு மூலம் நமக்கு எந்த அழைப்பு? கிறிஸ்தவ வாழக்கூடிய அழைப்பு. 3வது கிறிஸ்தவர்களே குரு
இயற்கையை பார்க்கிறது மலரோ மலையோ இதுவாக இருந்தாலும் எதற்காக அவை படைக்கப்பட்டனவோ அவை எல்லாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. அதே போல் மனிதனாக நாம் கடவுள் நம் கொடுத்த நோக்கத்தை அவர் எந்த சமயம் இருந்தாலும் சரி, எந்த வார்த்தைகளை இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த காரணம் இருந்தாலும் சரி, எல்லோருமே கடவுளை மாசுபடுத்த அழைக்கப்படுகிறது. எவ்விதமாக கடவுளை மாசுபடுத்த நன்றாக சிறு சிறு காரியங்கள் மூலமாக உதாரணமாக நாம் ஒரு உதவி செய்கிறோம். ஒரு பொருட்கிட்ட பார்க்கும்போது இது கிளாஸ் பேப்பர் வரப்போகுது. ஆனால் கடவுள் பல முறையில் பல நாடுகளுக்கு ஒரு பாட்டியமாக தலைவர் சீக்கிரம் வாழப்பட சீக்கிரம் படம் சீக்கிரம் படம் கீழே ஒரு சீக்கிரம் ஒரு குட்டி எடுத்துக்கிறார். இப்போதான் கேட்டு என்ன சொல்லுவாங்க, யாருக்கு தன்மையோ அவர் ஆசையாக, யாருக்கு தன்மையோ அவர் ஆசையாக அவர் நன்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கு. அந்த பாட்டு யாருக்கு தன்மையோ அவர் ஆசையாக. ஆகவே அந்த சிறிய உதவியை பாட்டு உதவி யாரை பெற்றுக்கொள்கிறது? அவங்க பெற்றோர். நாம் எல்லோருமே மனதில் எல்லோருமே அவர் எந்த தன்மையாவது யாரும் உதவி யாரும் தெரியாமல் செய்தார்கள். ஆனால் கடவுள் ஆசைப்படுத்தப்படுகிறார். அவர்கள் அந்த பெருமை அடிப்படையான அழைப்பு எல்லா மனிதர்களுக்கும் இரண்டாவதாக அதன் மூலமாக மாற்றிக்கொள்ளும் என்றால் அதைத்தான் உலக வாழ்க்கை பாடும் நீங்கள் நானும் கடவுளை இரண்டாவதாக திருமுழுக்க பெற்ற யாரும் அவர்களுக்கு அழைப்பு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. வத்திக்கான கொள்கை திரட்டு திருச்சி மற்றும் கொள்கை திரட்டையில் 11 இதெல்லாம் வாசிக்கிறோம். பாப்பாசர் எழுதுகிறார், கிறிஸ்தவ மக்கள் என் நிலையில் இருப்பினும் எப்படி இருப்பினும் ஒவ்வொருவரும் தமக்குரிய முறையிலே தந்தை கொண்டிருக்கும் இதே தூய்மை நிலையை நிறைவேற்றி ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றனர். மேலும் 40 பார்க்கின்றோம்.
இவர் எந்த நோக்கமும் அந்த அவருக்கு பிரியமானவராக இருந்து இறுதியிலே நிலை வாழ்க்கைக்கு அவருடைய தன்னிநலத்தை நாம் ஈடுபடுகிறார். அவர் பணம் பதவி படிப்பு இதையெல்லாம் கருவிகளாக இருக்கிற இதுதான் லட்சியமாக இருக்க முடியாது. அப்படி கொண்டிருக்கிறார். பணம் வேலை எல்லாம் இருக்கிறார். ஆனால் மனதிலே நிறைவிருக்கார், மகிழ்ச்சி இருக்கார். ஆயிரம் மொத்தம் அழைப்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவதாக அழைத்து வாழும் இறைவன் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஏற்கனவே 4 விழுக்காடுகள் இளைஞர்கள் என்று கணக்கு சொல்கிறது. வயது வரம்பு பார்க்கும்போது சாதாரண 13 வயதிலிருந்து இளையோர் சொல்லுவார்கள். ஒரு வாய்க்காலம் இளையோர்கள் சொல்லுவார்கள். பாப்பரசர் அந்த ஊக்க உரையில் 34வது சொல்கிறார், Youth is more than simply a period of time. It is a state of mind. அது இளமை என்பது காலத்தை நேரத்தை வைக்காத மாறாக அது ஒரு மனநிலை, state of mind. ஆனால் 65 வயதுக்கு மேல் உள்ளவர்களும் உள்ளத்திலே தேவையாக இருக்கலாம். 14 வயது பெண்ணும் பையனும் வயதான கிழவனாக தேவையாக இருக்கலாம். உள்ளத்திலே பார்வை தெரியும், ஆனால் உள்ளத்திலே பார்ப்பது வயதானவர் உள்ளத்திலே அவர் குறிப்பிட நாடுகளிலே என்னுடைய விளக்கம். So it is not age, but it is state of mind. என்ன அப்போஸ்தலர் கூறுகிறார் 34வது என்று அவர் கூறுகிறார். முதல் அதிகாரம் தலைப்பிடுகிறது இயேசு என்றும் இளைஞர் என்று குறிப்பிட்டு பல கருத்துக்களை சொல்கிறார். முன்மாதிரியாக இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக பெரியோருக்கு முன்மாதிரியாக இயேசுவையே அவர் வைக்கின்றார். இயேசு எப்பேற்பட்டவர் என்று நமக்கு தெரியும். அவர் தனக்காக வாழ்வதை நமக்காக பிறருக்காக வாழ்ந்தார். இந்த கருத்தை லூக்கா நட்சத்திரத்திற்கு பல நிலைகளில் இருக்கிறார். அதாவது இயேசு இளம் வயதில் பெற்றோர் பணியில் வாழ்ந்தார். ஒரு சாதாரண இளைஞராக தான் இருந்தார். ஆற்றலாக தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி தான் பார்க்கணும். உண்மை அவசியம். சாதாரண கற்று நல்ல ஒரு கற்ற வந்தாயாக வருது. அவரை மாசம் முதல்ல அவரை மாசம் அந்த மாதம் 6 மாதம் ஒரு கற்றுந்தாலே எங்கிருந்து ஞானம் வருது. மற்ற இவர்கள் கற்று வந்தாலே ஆகிய ஆற்றமான மகட்டான ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு சாதாரண மனிதனாக இறைவனோடு விளையாடினார், பேசினார், சிரித்தார், நடந்தார், தோழர்கள் நட்பு கொண்டார், வாசத்தை வெளிப்படுத்தினார். அதே நேரத்திலே அவர் எந்த நோக்கத்திற்காக தன்னை அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை உள்ளத்தில் வைத்து 12 வயது கூட காணக்கூடிய தெரியாதமா கேட்டப்பா தன்னுக்கு அலுவலகம் தெரியாதா என்று சொல்கிறார். ஆனால் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய திட்டம் தன்னை மாற்றி இதை கண்முன்பு அவர் செயல்படுத்த தன் வாழ்நாளில் அடைவைத்தார் என்று பார்த்து அவர் கூறுகிறார். விளக்கம் விவரமாக விதமாக மற்ற இடையே கொண்டு நடந்து துல்லியமாக அவர் நம்மிலே ஒருவர் அவரிலே நாம் இந்த விளக்கத்தை பாவத்தை கூறுகிறார். இந்த ஒரு பின்னணியில் திருத்தந்தையுடைய எண்ணப்படி